ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் தான் பார்க்க போறோம். ஓட்ஸ் பிஸ்கெட் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஒரு கப்பு, அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவும் அதே கப்பில் அளந்துக்கலாம். சுகர் நான் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுவுமே ஒரு கப்பு தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், நிறைய நட்ஸு சேர்க்க போகிறேன். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கருப்பு திராட்சை சேர்க்க போகிறேன். பட்டர், கொஞ்சம் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ். எப்படி பண்ணாட்டு அதில் 50 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேன். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கரையாது. நாட்டு சர்க்கரை நல்லா பொடி பண்ணி இந்த பட்டரோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிடலாம். பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலக்கணும். நாட்டு சர்க்கரையும் நல்லா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஓட்ஸு, ஒரு கப் கோதுமை மாவு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரியை நம்ம சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக நெய்யில் போயிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட பால் ஆட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ பால் பிடிச்சிட்டு பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு பேக் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஜென்டிலா பிசையணும். இதை ரவுண்டு பிடிச்சிட்டு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ல பேக்கிங் ட்ரேல நம்ம வச்சு ஓவன்ல வச்சிடலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அவ்வளோதான். பேக்கிங் ட்ரேல கொஞ்சம் பட்டர் தடவிட்டு கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மேலதான் நம்ம அந்த குக்கீஸ் பிஸ்கெட்டை அடுக்க போறோம். அப்பதான் ஈஸியுமே ஒரு 10 மினிட்ஸ் எண்ணெய்